வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இலக்கியா அந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே. இலக்கியா எதுக்காக இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம பைரவி வராங்க. நல்ல மனசு பைரவி மாதிரி வந்து கௌதம் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செகண்டு நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்து சைலண்ட்டாக ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பைரவி கழுத்தை பிடிச்சிடுறாங்க. பைரவி அம்மா, இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு எல்லாமே உங்களோட சதி பிளான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்து விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்களை யார் இலக்கியா கிட்ட வந்து பேச சொன்னது? அது எனக்கு 2 கோடி கொடுத்து இந்த சாயில் டெஸ்ட்டை ஓகே பண்ணி தருவீங்க. இலக்கியம் இல்லாமல் நான் அதில் வின் பண்ணி என் வாழ்க்கையை நான் தொடங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கனவு கண்ணு இருக்கீங்களா? இலக்கியம் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை. அவள் என் வாழ்க்கையிலேருந்து போன அடுத்த செகண்ட் ஏன் உயிரும் போயிடும். நல்ல வேலை இலக்கியம் இருந்து என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டு விலக பார்த்தா, அந்த சமயத்தில் கடவுள் மாதிரி ரேவதி அம்மா வந்து அந்த வீடியோ எங்கிட்ட போட்டு காத்து எல்லாத்தையும் உண்மை காட்டிட்டாங்க. நான் உங்களவே தேடி வந்து உங்களை புழக்கணும்னு தான் நீங்களே வந்துட்டு உங்களை கொல்லாம விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே பைரவி வந்து, நீ எதுக்குப்பா என்ன இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்துற? நான் உன் நல்லத்துக்கு தானே எல்லாமே பார்க்குறேன். போய் இந்த பிச்சைக்காரச்ச கல்யாணம் வந்து நீ என்ன சுகத்தை கண்ட? நீ எப்படி இருந்தவன்? இதே வேற எதனா பொண்ணு கட்டியிருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அப்பயும் நான் இந்த அனாதன்னு சொல்லிட்டு தெரிய வந்துக்கும். அப்பா அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டு இருந்தப்பா. நான் அனாதையே நடுத்தெருவில் தான் நின்று இருந்திருப்பேன். ஆனால் இலக்கியம் அப்படி இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை கைவிடாமல் நான் தான் உலகம், நான் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே இருக்கா. எனக்கு துணையாகவும் இருக்கா. எனக்கு கடவுள் மாதிரி கூடயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது எதுக்கு இடத்துல என்னடா இலக்கியான்னு சொல்லிட்டு, நான் செஞ்சதோட இலக்கியம் அவனுக்கு என்னடா செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் துரோகி, நான் ஆசைப்பட்டதை எல்லாமே நீங்கள் வெறுக்கிறீங்க. ஆனால் இலக்கியா அவளுக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஆசைப்பட்டாலும், நான் ஆசைப்பட்டேன்ற ஒரே காரணத்தினால எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தாங்க. எனக்காக நீங்கள் அவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு போய் ஆயாம்மா வேலை செய்வீங்களா, இல்லை கீழே இறங்கி எதனா வேலை செய்வீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி தான் பண்ணுவீங்க. ஆனால் என் இலக்கியம் அப்படி இல்லை. எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எனக்காக என்ன வேணாலும் செய்வா. அந்த அளவுக்கு என் மேலே உசுராக இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் மறுபக்கம் ரேவதி என்னன்னு, பைரவி அம்மா உங்களுக்கு கௌதமை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கௌதமோட வாழ்க்கையை நீங்கள் தான் சீரழிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் கௌதமை அவர் இஷ்டத்துக்கு விட்டுட்டாவே போதும், அவர் சந்தோஷமாக இருப்பார். தேவையில்லாமல் இவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மறுபக்கம் நீ யாருன்னு கேட்க ஆள் இல்லை. ஆனால் தான் நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? அடித்தா வச்சுக்க, மூஞ்சி இதெல்லாம் பேந்துடும், ஒழுங்கு மாதிரியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணுமே யார் இல்லை. ஆனால் யார் சொன்னது? இவங்க வந்து கௌதமோட அம்மா. இவங்க தான் ஃபஸ்ட்டு உரிமை. நீங்கள் கௌதம் சொல்கிறீங்களே, கௌதமோட அம்மாவே இவங்க தான். இவங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அடாடாடு என்னடா சொல்கிறீங்க? உண்மை வெளியே வந்துருச்சா? இப்போ என்ன நடக்க போகுது? கௌதம் வந்து ரேவதியை ஏற்றுப்பாரா, இல்லை கௌதம் ஏற்றுப்பாரு? ஆனால் இலக்கியா மேலே செம்ம கோவத்தில் இருப்பார். இதை ஏன் நீ என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்ல? என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எல்லாரும் மறைக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் படுவார். அந்த மாதிரி ஒரு பக்கம் கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் நம்ம கௌதம் என்ன பேசுவார் ஏது பேசுவார்னு சொல்லிட்டு யாராலையும் நீ ஒரு பக்கம் கணிக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கோவத்தில் இருக்கார். தான் வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அம்மா இருந்தும் எனக்கு தெரியாமல் என் அம்மாவை இவ்வளோ தவிக்க விட்டோம்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த கஷ்டம் எவ்வளோ தூரம் நீடிக்குதுன்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சிவ, நன்றி, வணக்கம்.